வணக்கம் நேர்களே, இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது ஜிப்மர் முதியோர் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் மருத்துவர் ஜி வேணுகோபாலன் அவர்கள். இன்றைய நேர்காணலில் நாம் முதியோர்களுக்கான வயது சார்ந்த நோய்கள் மற்றும் ஆரோக்கிய பாதுகாப்பு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என்னோட முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் என்னென்ன, எந்த மாதிரியான நோய்கள் அவங்களுக்கு அதிகமாக வரும், அதை அவங்க எப்படி தற்காத்து கொள்வது, அதை பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக சார். ஒருத்தவங்களுக்கு 60 வயதுக்கு மேலே ஆகுது அப்படின்னா அவங்கள நம்ம முதியோர்கள்னு சொல்கிறோம். இந்த முதியோர்களுக்கு பார்த்திங்கன்னா மித்த குழந்தைங்கள் மாதிரியும் சரி, இல்லை நடுத்தர வயதினர் மாதிரியும் சரி, நோய் தொற்று அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப பரவலாக வரும். இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வயது கூட கூட இணை நோய்கள், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது அதிகமாகுது. அதில் பர்டிகுலராக என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இதய அடைப்பு, இதய செயலிழப்பு, இல்லை பக்கவாதம், இந்த மாதிரி பல வகையான நாள்பட்ட நோய்கள் இருக்குது. இது எல்லாமே முதியோர்களுக்கு வயது கூடுறதுனால வருது. இது தவிர வயோதிகத்தின் காரணமாக மட்டும் அவங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படும். அதை நம்ம ஜீரியாட்ரிக் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பிரத்யேகமாக முதியோர்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியவர்கள் ஆகிறப்ப அவங்களோட எலும்புகள் பலம் இழக்கக்கூடும். அதை ஆஸ்டியோபோரோசிஸ் இல்லை ஆஸ்டியோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி அவங்களுக்கு தசை இழப்பு ஏற்படும். அதை சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். இதனால் ஒருவருடைய செயல்திறன் கம்மியாகும். அதை நம்ம ஃப்ரெயில்ட்டி இல்லாட்டி டிசபிலிட்டி அந்த மாதிரி சொல்லுவோம். இது தவிர எப்படி அவங்களுக்கு உடலில் பாதிப்பு ஏற்படுதோ, இதே மாதிரி நரம்புகள்லையும் வயோதிகத்தின் காரணமாக நரம்புகள் செயலிழப்பு ஏற்படும். அது நம்மளுக்கு டிமென்ஷியா அப்படிங்கிற ஞாபக மறதி நோயாகவோ இல்லை பார்க்கின்சன் போன்ற நோயாகவோ அவங்க வெளிப்படுத்தலாம். இது தவிர பார்த்திங்கன்னா அவங்க கீழே விழுகிறது அதிகமாகலாம், ஃபால்ஸ். அப்படி இல்லாட்டி அவங்க ஒரு யூரினையோ இல்லை மோஷனையோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறனை இழக்கலாம். அதனால அவங்க யூரினை ட்ரெஸ்லேயே போயிடுறது, இல்லை மோஷனை ட்ரெஸ்லேயே போயிடுறது, அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்படலாம். அது நம்ம இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக முதியோர்களுக்கு வயது மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். வயதானவர்களுக்கு மூட்டு வலி அந்த மாதிரியான விஷயங்கள் கூட காமன். சில பேருக்கு யூரினை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை பார்க்குற நேயர்கள் அவங்கள பார்த்துக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். சார், என்னோடய அடுத்த கேள்வி இதுதான். இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணால் முதியோர்களுக்கு ரொம்ப நல்லது, ஒரு ஆரோக்கிய விஷயம், ஒரு ரொட்டீனாக இருக்கலாம், இல்லை ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கலாம், ஒரு சின்ன எக்ஸசைஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக சார். அதாவது இந்த 2021 2030 வரை உள்ள தசாப்தம் டிகேட் ஆஃப் ஹெல்த்தி ஏஜிங், அதாவது ஒரு ஆரோக்கியமான முதிர்வுக்கான தசாப்தமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது உலக நாடுகள் அனைத்துமே, யுனைடெட் நேஷன்ஸ் கீழே வரக்கூடிய அனைத்து நாடுகளும் இதை கொண்டாடிட்டு இருக்கு. இதில் நம்ம குறிப்பாக எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு முதியவர்களுக்கு இந்த இணை நோய்கள், இந்த தொற்றுகள் மற்றும் இந்த முதுமை சார்ந்த நோய்கள், ஜீரியாட்ரிக் சிண்ட்ரோம்ஸ், இதை எல்லாத்தையும் எப்படி குறைச்சி அவங்க எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலக சுகாதார அமைப்பு WHO அவங்களோட அறிவுறுத்தல் படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஒருத்தவங்க தினசரி செய்யக்கூடிய உடல் ஆக்டிவிட்டியை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கருதுகிறோம். அதில் முதியவர்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு முதியவர் கிட்டத்தட்ட 150 நிமிடங்கள் 150 மினிட்ஸ் ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் மற்றும் ஒரு ஆரோக்கியமான நோய்களை தடுக்கவும் ஒரு ஆரோக்கியமான முதுமையை பெறவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே இது அவங்க ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க, மராத்தான் ஓடுறாங்க 80 வயசில் கூட, அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 75 நிமிடங்கள் இருந்தாலே போதுமானதாக இருக்குது. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தவிர நம்ம வேறு என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய உடல் தசைகளுக்காக ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸ், அதாவது ஒரு பேசிவ் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கூடிய பேலன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவர்களை தசைகளை வலுப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் பேணுறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதற்கு சமமாக நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, உணவு முறைகள். ஒருத்தரோட உணவு முறை பேலன்ஸ்டாக இருக்கணும். அவங்க புரோட்டீனை அதிகமாக எடுத்துக்கணும், அதாவது புரத சத்து நிறைந்த பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறது, விட்டமின்ஸ் மற்றும் நியூட்ரியன்ஸ் அதிகமாக உள்ள பொருட்களை எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள்,
இந்த மாதிரி இதில் வந்து நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும். அதை எடுத்துக்கிறது மூலமாக அவங்களுடைய தசைகள் மற்றும் நரம்புகளோட செயல் வந்து நல்லா பாதுகாக்கப்படும். அதனால அவங்க ஆரோக்கியமான முதுமைக்கு அவங்கள எடுத்து செல்லும். இது தவிர நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நாள்பட்ட பிரச்சனைகள், ஒரு பிபியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சுகராக இருக்கட்டும், அதை வந்து சரியான மாத்திரை மருந்துகள் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது, உடல் எடையை வந்து சரியான அளவில் வச்சுக்கிறது. ஏன்னா இந்த உடல் எடை வந்து அதிகமாகிறப்ப பல வகையான நாள்பட்ட நோய்கள் வரும். அதோட ப்ரெஷர்னால என்ன ஆகும்னா நம்மளோட மூட்டுகள் வந்து தேஞ்சு போய் ஜாயிண்ட் பெயின் வரும், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஸோ அந்த மாதிரியான பல பிரச்சனைகளை வந்து நம்ம சரியாக தடுக்கணும் அப்படின்னா உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அது போக நம்மளோட நாள்பட்ட நோய் தொந்தரவுகளை வந்து சரியான மாத்திரை மருந்துகள் மூலமாக ட்ரீட்மெண்ட் செய்கிறது மூலமாகவும் ஆரோக்கியமான முதுமைக்கு வழிவகுக்கும். சரியாக சொன்னீங்க சார். ஒன்றோட ஒன்று தொடர்பு, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்டில் கண்ட்ரோலாக இல்லைன்னா வந்து வெயிட் போடும், அதனால் வந்து பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன பதிலேருந்தே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் சார். அதாவது வந்து இப்போ நாள்பட்ட மருத்துவம் எடுத்துகிட்டு இருப்பாங்க சில முதியவர்கள். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேருக்கு பிபி இருக்கலாம், சில பேருக்கு சுகர் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து இதய சம்பந்தமான நோய்களுக்கான மருந்துகளை வந்து ரொம்ப காலமாக எடுத்துருக்கலாம். இப்போ வந்து தலைவலிக்குதுன்னு சில பேர் வந்து பெயின் கில்லர்ஸ் எடுத்துப்பாங்க, வித்தவுட் டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமே வந்து அந்த மருந்துகளை எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்தால் அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறது, அதனால் பின்விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? கண்டிப்பாக. ஏன்னா முதியோர்களில் வந்து எப்படி நாட்பட்ட நோய்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுதோ அதே மாதிரி அவங்க எடுத்துக்கக்கூடிய மருந்துகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அது உண்மையாகவே வந்து ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ்க்கும் சரி பேஷண்ட்டுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அதை வந்து நம்ம பாலிஃபார்மசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் வந்து 5 அல்லது அதற்கு மேற்பட்ட மாத்திரைகள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது பாலிஃபார்மசின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு நாள்பட்ட நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டியதுங்கிறது கட்டாயம். அதை வந்து நாங்கள் எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த முதியவர்களுக்கு வந்து அவங்களுடைய செயல்திறன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வயது என்ன வேணால் இருக்கலாம், 80 வயதாக இருக்கலாம், 90 வயதாக இருக்கலாம், இல்லை 100 வயதாக கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் முடிவெடுக்கிறது வந்து அவங்களோட செயல்திறன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. ஒருத்தர் தனித்துவமாக இருக்கார், அவரோட வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாரு, அவர் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றிட்டு இருக்காரு, நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரினா அவங்களுக்கு வந்து நாங்கள் இன்டென்சிவ் கேர் கொடுப்போம். அதாவது அவங்களோட எல்லா நாட்பட்ட நோய்களையும் வந்து நல்ல கட்டுக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு மாத்திரைகளை அதிகமாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் வாழப்போகிற வாழ்க்கையோட தூரம் அதிகம். இது ஒருத்தவங்களோட இயக்கம் கம்மியாக இருக்குது, அவங்க வந்து ஒரு படுக்கையாக இருக்காங்க, இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு அதிதீவிரமான நோய் இருக்குது, அதாவது ஒரு எண்ட் ஸ்டேஜ் கேன்சர் இருக்குது, இல்லை ஒரு டிமென்ஷியா நோய் அதிகப்படியான அளவில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த நாட்பட்ட நோய்களை அதிகப்படியான அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்கள் மருந்துகளோட எண்ணிக்கையை குறைச்சி அவங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்றாப்புல டார்கெட் செட் பண்ணுவோம். ஸோ ஒரு முதியவர்களுக்கு வந்து அவங்களோட செயல்திறனை பொறுத்து தான் என்ன வகையான மருந்து கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், என்ன கண்ட்ரோலை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுது. அதனால் உங்களுக்கு வயதாகிடுச்சு, நீங்கள் நிறைய மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபிசிஷியன்ட்டையோ இல்லை ஜீரியாட்ரிஷியன்ட்டையோ போய் உங்களோட செயல்திறன் எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கான டார்கெட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா மாத்திரை மருந்துகளும் ஆய்வு செய்யப்பட்டு அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையான மருந்துகள் என்ன, கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய மருந்துகள் என்ன, இதில் தவிர்க்க வேண்டிய மருந்துகள் என்ன, அந்த மாதிரி நம்ம முடிவு செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஒரு முட்டி வலி இருக்குது அப்படின்னா அவங்களே நேராக ஒரு ஃபார்மசியில் போய் வலி மாத்திரை வாங்கி போடுவாங்க. அதனால் அவங்களோட வயிறு, அவர்களுடைய சிறுநீரகம், இதயம், இந்த மாதிரி பல இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம தவிர்த்தாலே சில நோய்களை தவிர்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இப்போ ஒருத்தரோட செயல்திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னா சில மருந்துகளை நம்ம குறைக்கிறதுக்கும் வழிமுறை உண்டாகும். இதே மாதிரி நிறைய பேர் தூக்கம் வரலை அப்படின்ட்டு ஒரு தொந்தரவுக்காக நேரடியாக மருத்துவத்துக்கு போயிடுவாங்க. இப்போ தூக்கம் வரலை அப்படின்னா நம்மளை சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றணும். சரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து தூங்க போகிறது, தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்காம இருக்கிறது, டிவி பார்க்காம இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறது, அப்புறம் ஒரு நல்ல அமைதியான தூங்கக்கூடிய என்விரான்மெண்ட், இதெல்லாம் நம்ம முதல்ல செய்யாமல் நேரடியாக மருந்துக்கு போனோம் அப்படின்னா அந்த மருந்துகளுக்கு வந்து அடிமையாகிற மாதிரி ஆகிடும். அதாவது அந்த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியோடு இருக்கக்கூடிய மருந்துகள், அந்த மருந்துகள் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு கம்மி டோஸ்லேயே அதிகமான அளவு செடேஷனையும், அதாவது ரொம்ப தூக்கம் வர வைக்கும், அதே மாதிரி அவங்க கீழே விழுவுறதுக்கான வழிமுறைகளையும் ஏற்படுத்தும். அந்த மாதிரியான மருந்துகளை நம்ம தவிர்த்து இந்த மாதிரியான இயன்முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாகவும் நம்ம சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதியவர்களுக்கு அவர்களுடைய செயல்திறனுக்கு ஏற்றாப்புல என்னென்ன மருந்து கண்டிப்பாக தேவையோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும்.
எந்தெந்த மருந்துகள்லாம் தவிர்க்க முடியுமோ அதை தவிர்க்கிறது மூலமாக நம்ம இந்த பாலிஃபார்மசியை மேனேஜ் பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிங்க சார். பல பேர் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க முதியோர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக வந்து அவங்களோட கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி எந்த அளவு மருந்து எடுத்துக்கணுமோ அந்த அளவு எடுத்துக்கணும். என்னோட அடுத்த கேள்வி இதுதான் சார். இப்போ வந்து ஓரளவு நல்லா இயங்கிக்கிட்டு இருக்க முதியவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஃபுட் கண்ட்ரோலாக இருக்கும், இல்லை வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அவங்களால தனியாக நடந்துக்க முடியும், கூட வந்து ஒரு ஆள் தேவைப்பட வாய்ப்பு இல்லை. இதே வந்து படுத்த படுக்கையாக இருக்கிற முதியவர்கள் வந்து என்ன மாதிரியான கேர் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களோட கேர்டேக்கர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி அவங்கள பாதுகாக்கணும், அதை பற்றி சொல்ல முடியும்? கண்டிப்பாக. இப்போ முதியோர்களில் நான் சொன்ன மாதிரி அவங்க செயல்திறன் பொறுத்து தான் நம்ம வந்து பல முடிவுகளை எடுப்போம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய முதியோர்கள் வந்து பொதுவாகவே வயது அதிகரிக்கிறப்ப இணை நோயின் காரணமாகவும் சரி பல காரணங்களால் அது வந்து அதிகரிக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்துடுது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே செயலிழக்க வாய்ப்புண்டு. அந்த மாதிரி கட்டத்தில் அவங்க சிவியர் டிசபிலிட்டிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க படுத்த படுக்கையாக இருப்பாங்க. இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து மூளையில் ரத்த கசிவு ஏற்படுது, ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க, அந்த மாதிரினாலும் அவங்க படுத்த படுக்கையான ஸ்டேஜுக்கு போவாங்க. இதே மாதிரி இதய பாதிப்புனாலும் சரி, இல்லை வந்து கிட்னி பாதிப்பு, இது எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் படுத்த படுக்கையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரியே மூட்டு பிரச்சனைகளாலையும் சரி, இல்லை கீழே விழுந்து எலும்பு உடையிறதுனாலையும் சரி அவங்களோட செயல்திறன் குறைஞ்சு அவங்க படுத்த படுக்கையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அட்வான்ஸ் டிமென்ஷியா, இல்லை வந்து ஒரு அட்வான்ஸ் கேன்சர், இது எல்லாத்துலேயுமே கடைசி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து 2 விஷயத்தை குறிப்பாக பார்ப்போம். ஒன்று வந்து பேஷண்ட்டோட கேர், அதாவது பேஷண்ட்டை வந்து எப்படி பார்த்துக்கிறது. செகண்ட் வந்து கேர் கிவர்ஸோட கேர், அதாவது அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் தான் பிரைமரி கேர் கிவர்ஸாக இருப்பாங்க. அவங்களோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதனால் நாங்கள் 2த்துக்குமே வழிகாட்டுதல் செய்வோம். இப்போ பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருக்கிறாருங்கிறப்ப அவர்களுக்கு தேவையான டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஒரு யூரின் போகணுன்னாலும் சரி, இல்லை மோஷன் போகணுன்னாலும் சரி அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டயப்பர் எப்படி பயன்படுத்துவது, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அந்த டயப்பர் போடுறதுனால ப்ரெஷர் அல்சர்ஸ் இல்லை பெட் சோர்ஸ் வரும், அதாவது அந்த சருமத்தில் புண்ணு ஏற்படும், அது வராமல் தடுக்கிறது எப்படி. ஏன்னா நம்ம அதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பேஷண்ட்டை வந்து ரீபொசிஷன் பண்ணணும். அதன் மூலமாக நம்ம வந்து ப்ரெஷர் சோர் வராமல், அதாவது இந்த பெட் சோர் வராமல் தடுக்க முடியும். இதை வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு டீச் பண்ணணும். அதே மாதிரி ஒருத்தவங்க செயல் இல்லாமல் படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கால்களில் இரத்த நாளங்களில் இரத்த கட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அது வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பேசிவ் ஃபிசியோதெரப்பி டெய்லி பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய ஜாயின்ட்ஸ் மற்றும் அவர்களுடைய தசைகள் வலுவிழக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம டெய்லி பேசிவ் ஃபிசியோதெரப்பி செய்யணும். இது போக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த டிவிடிக்கு வந்து ஒரு சில மருந்துகளும் இருக்குது, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அதை செய்யணும். இது தவிர இவங்க செயல்பாடு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களோட நியூட்ரிஷனும் கம்மியாயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த வகையான உணவு முறைகள் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவை தான் நம்ம கொடுக்கணும். இப்போ ஒருவேளை ஒரு நோயாளிக்கு வந்து கிட்னி தொந்தரவோ இல்லை வந்து கல்லீரல் தொந்தரவோ இருந்தது அப்படின்னா நம்ம புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பேஷண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் படுத்தி சொல்லுவோம். இது தவிர ஒரு சிலர் வந்து முழுங்க முடியாததுனால படுத்த படுக்கையாக இருக்கிறப்ப ரைல்ஸ் டியூப் போட்டிருப்பாங்க, அதாவது மூக்கு வழியாக ஒரு டியூப் போட்டு அந்த டியூப் வழியாக ஆகாரம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஆஸ்பிரேஷன் ஆகுறது. அதாவது நம்ம வந்து உணவு கொடுப்போம், அது உணவு குழாய்க்குள்ளே போகணும், ஆனால் அது போகாமல் மூச்சு குழாய்க்குள்ளே போயிடுது அப்படின்னா மூச்சு அடைப்பும் ஏற்படலாம், இல்லை வந்து ஒரு நிமோனியா ஏற்படலாம், அதனால் இறப்பு கூட ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்காவது அவங்கள வந்து உட்கார்ந்த நிலையிலையோ இல்லை வந்து அவங்கள தலையை வந்து உயர்த்தின நிலையிலையும் நம்ம வச்சுருக்கணும். உடனடியாக படுக்க வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உணவு குழாயிலேருந்து மூச்சு குழாய்க்குள்ள போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து பேஷண்ட் சார்பாக நம்ம சொல்லக்கூடியது. இதே மாதிரி இந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுனால கேர்கிவர்ஸ்க்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா இப்போ வீட்டில் வந்து 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. ஆனால் இப்போ பொதுவாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வயதான தாத்தாக்கோ இல்லை ஒரு வயதான பாட்டிக்கோ அவங்களுடைய கணவன் இல்லை மனைவி தான் ப்ரைமரி கேர்கிவராக இருப்பாங்க. அந்த பட்சத்தில் அவங்களும் ஏற்கனவே வயதானவங்க, அவங்களுக்கு பல நோய்கள் இருக்கும். இவங்களுக்கு கேர் கொடுக்கறதுனால என்னென்னா அவங்களோட நோய்களில் கட்டுப்பாடு இல்லாமல் போகலாம், இல்லை வந்து அவங்களுக்கு நோய் தொந்தரவு அதிகமாகலாம்,
இல்லை இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் பேஷண்ட்டை ஒரு முதியவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னா நோய் தொற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஒரு இன்னொரு குடும்ப உறுப்பினர் வந்து உதவி செய்யணும், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை அவங்கள மாற்றி விடணும். இல்லை ஒரே உறுப்பினர் தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உடல் அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படும். அதற்கு சரிசமமாக பார்த்திங்கன்னா மனதளவுலையும் பாதிப்பு ஏற்படும். அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான பல தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குடும்ப உறுப்பினர்களை இந்த ரொட்டேட் பண்ணுறது மூலமாகவும் சரி, ஒரு பர்டிகுலர் இடைவேளையில் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது மூலமாகவும் சரி. இப்போ ரெஸ்பைட் கேர் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து முதியோரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நடுவில் ஒரு நாள் இல்லை 2 நாள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது வந்து பார்த்துக்க சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறது. இதன் மூலமாக என்ன ஆகுனா உங்களுடைய உடலும் சரி, அதாவது பாதுகாத்துக்கிறவரோட உடலும் அவருடைய மனதும் வந்து நல்ல இயக்கத்தில் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த முதியவருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லாமல் கொடுக்க முடியும். அதனால் நம்மளுக்கு முதியோர்களோட உடலும் முக்கியம், அதே மாதிரி அவங்கள பாதுகாத்துக்கிறவங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியமும் முக்கியம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். எப்படி வந்து ஒரு முதியவரை நம்ம பாதுகாத்துக்கிறோமோ அவங்கள பாதுகாக்கிற கேர்டேக்கர் ப்ளஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் எந்த அளவு ப்ரிகாஷனாக இருக்கணுன்ற விஷயத்த ஷேர் பண்ணிங்க சார். நம்ம ஜிப்மர் முதியோர் மருத்துவத்துறையில் பல சேவைகள் நம்ம கொடுத்துட்டு வரோம். என்னென்ன சேவைகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க, அதை வந்து மக்கள் எந்த அளவு அதை பயன்படுத்திக்கணும், அதை பற்றிய ஒரு விரிவாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். இப்போ நம்ம ஜிப்மர் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா இந்த முதியோர்களுக்காகவே தனியாக பிரத்யேகமான ஒரு கட்டிடமே இருக்குது. அதாவது ஸ்க்ரீனிங் ஓபிடியில் ஜீரியாட்ரிக் பிளாக் அப்படிங்கிறது வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. இதில் வந்து 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு டெய்லி ஓபிடி இருக்குது. தினசரி வந்து அனைத்து வேலை நாட்கள்லையும் நம்ம தரைத்தளத்தில் இந்த ஜீரியாட்ரிக் மெடிசின் முதியோர் நல மருத்துவ ஓபிடி பிரிவு இயங்கி கொண்டு இருக்கிறது. பகல் நேரங்களில் காலையில் 9லேருந்து 1 மணி வரை நீங்கள் இந்த ஓபிடியில் வந்து பயன்பெறலாம். இதில் வந்து அட்மிஷன் தேவைப்படக்கூடிய, அதாவது உள்நோயாளியாக நம்ம சேர்த்து ஒருத்தருக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான வசதியும் இதே ஸ்க்ரீனிங் ஓபிடி கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு வந்து உள்நோயாளி பிரிவு இருக்கிறது. இது தவிர தசை இழப்பு ஏற்படக்கூடியவங்களுக்கு நம்ம சார்கோபீனியா லேப் அப்படிங்கிறதுல நம்ம டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எந்தளவு தசை இழப்பு ஏற்பட்டிருக்கு, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன சேஞ்சஸ் மூலமாக தசையை வந்து இன்னும் இழக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அறிவுரைகளையும் சொல்கிறோம். இது தவிர நம்ம ஹெல்ப் டெஸ்க் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களும், குறிப்பாக வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஓல்டேஜ் பென்ஷன் கிடைக்காட்டி அதற்கான வழிமுறைகள், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அசிஸ்டிவ் டிவைஸ் நீட் இருக்குது, அதாவது ஒரு முதியவங்க இருக்காங்க, நடக்க முடியலை, சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வேணும், இல்லை ஒரு வாக்கர் வேணும் அப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கத்தின் ராஷ்ட்ரிய வாயோஸ்ரீ யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு இந்த அசிஸ்டிவ் டிவைசஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி ஒரு சில முதியவர்களுக்கு வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறவங்க மூலமாகவும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் சில துஷ்பிரயோகங்கள் ஏற்படும், அப்யூஸ் ஏற்படும். உங்களை வந்து திட்டுறது இல்லை அடிக்கிறது இந்த மாதிரி செயல்களில் குடும்ப உறுப்பினர்கள் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதற்கான வழிமுறைகளும் அதற்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட சோஷியல் டெஸ்க் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதில் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் செய்யக்கூடியதுக்கு நம்மளுக்கு இருக்காங்க. இது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரத்யேகமான நோய் தொந்தரவுகள், உங்களுக்கு ஒரு ஞாபக மறதி தொந்தரவு இருக்குது, இல்லை நீங்கள் அடிக்கடி கீழே விழுகுறீங்க, இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னா அதற்குரிய பிரத்யேக டெஸ்ட்டுகளும் அதற்கான பிரத்யேக மருத்துவ முறைகளையும் நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம். சரி, இன்றைக்கி நிகழ்ச்சியில் பல விஷயம் நாம் டிஸ்கஸ் பண்ணோம். நீங்கள் பல விஷயங்களுக்கு பதில் சொன்னீங்க. முதியோர்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், அதே மாதிரி முதியவர்கள் எந்த அளவு மருந்துகள் எடுத்துக்கணும், அவங்களோட கேர்டேக்கர் எந்த மாதிரி அவங்கள பார்த்துக்கணும், பல விஷயங்களை இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நன்றி சார். இன்னைக்கு நேர்காணலில் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஆரோக்கிய பாதுகாப்பு, வாழ்க்கை தர மேம்பாடு மற்றும் ஜிப்மர் முதியோர் மருத்துவத்துறையில் என்ன மாதிரியான சேவைகள் பயன்படுத்திக்கலாம், அதை பற்றி பல விஷயங்களை இந்த நேர்காணலில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.